வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போது கம்மங்கூழ் பண்ண போகிறோம். கம்பரிசியை இப்போது 1 மணி நேரமாக ஊற போட்டு நல்லா கல் மண் தூசி எல்லாம் க்ளீன் பண்ணி 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்சியில் அடிச்சுக்கலாம். கம்பரிசியிலேயே 2 விதமாக இருக்குது. இது நாட்டுப்புல், குண்டு குண்டுன்னு ஒரு அரிசி இருக்கும். இது 2 வகையாக இருக்குது அரிசி. இது நாட்டுப்புல் அரிசி. இதை இப்போ மிக்சியில் போட்டு கம்மங்கூழ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கம்பரிசியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ரொம்ப வலுவலுன்னு அடிக்காமல் இப்படி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி தான் அடிக்கணும். வலுவலுன்னு இருந்தால் கஞ்சி வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கணும். இப்போது குக்கரில் வச்சு தான் நம்ம கம்மங்கூழ் பண்ண போகிறோம். அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். என்கிட்ட அடிகனமான பாத்திரம் குக்கர் தான் இருக்குது. அதனால் நான் குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் அடிகனமான பாத்திரம் இருந்தால் அதில் கூட பண்ணலாம். இப்போது கம்மங்கூழ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் தான் கம்பரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு இப்போ குக்கரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை இதில் சேர்க்கணும். ஒன்று 2 3. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போது கொதிப்பிடிச்சு வருது. இப்போ நம்ம கூழுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச கம்பரிசி மாவை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணியாக கரைச்சி ஊற்றினா தான் கட்டி கட்டாது. இந்த விஸ்கு வச்சு அடிக்கும்போது கட்டி கட்டாமல் வரும். இதில் ஏற்கனவே 3 டம்ளர் தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கோம். இப்போது கம்பரிசி அரைச்சி நம்ம ஊற்றுறது தண்ணியும் 1 டம்ளர் கணக்குக்கு கம்பரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி 4 டம்ளர் தண்ணி இப்போது இதில் ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கு வேகும் போதே தண்ணி காணலை அப்படின்னா சைடில் நம்ம தண்ணி சுட வச்சு ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நான் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். தண்ணி தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் குழுகுழுப்பாக வருது அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். முதல்லையே கட்டியாக நம்ம பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப இறுகி போயிடும். அதனால் நல்லா களி மாதிரி நல்லா கூழ் மாதிரி வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். முதல்லையே கட்டியாக சோறாக்கிடக்கூடாது. இப்போ இதுக்கு தண்ணி தேவைப்படுது, நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பை இப்போது சிம்மில் வச்சுக்கலாம். இப்படி கொதி பிடிச்சி வரவும் சிம்மில் வச்சிடணும். இப்போது நம்ம அரிசி அளந்தோம்ல, அந்த டம்ளருக்கே 1 டம்ளர் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சே தான் வேக வைக்கணும் கடைசி வரைக்கும், சோறு வேகிற வரைக்கும். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காணலைன்னா உப்பு போட்டுக்கலாம். நான் உலக்கு வச்சு தான் அளந்துருக்கேன். அந்த உலக்கு பிடிக்கும். அந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி 400 கிராம் இருக்கும். 400 கிராம் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். கம்மஞ்சோறு வெந்து வர்ற பக்குவம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்ல வெந்து வரையிலேயே மினுமினுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அது வெந்து போச்சுன்னு அர்த்தம்.
அதாவது கூழ் உலகத்துக்கு கஞ்சி காய்ச்சினா கொஞ்சம் மினுமினுன்னு இருக்கும்போது இறக்குமா இல்லையா, அந்த மாதிரியே தான் இதுவும். இடையில அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கணும், அல்லது கட்டி கட்டிடும். இந்த விஸ்க் வச்சு பண்ணும்போது பெர்ஃபெக்டாக வரும். நல்லா கொதி பிடிச்சு வரணும். சிம்லே தான் வேகுது. நின்று வேகும்போது கம்மஞ்சோறு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ சிம்லேயே வச்சு தான் வேக விடுறோம். சிம்மில் வச்சு இப்படி கொதி பிடிச்சி வரும்போது இப்போ நம்ம கலக்கி விடாமல் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இப்படியே மூடி போட்டு வேகணும். நல்லா பெர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சோம் இல்லையா, நல்லா பொங்கிக்கிட்டு வெளியில் வருது. கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கஞ்சியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணும். இது காலையில் கூழாக்கி வச்சுருக்கேன். மதியம் சாப்பிடும்போது நல்லா கட்டியாயிரும். சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி. இந்த கம்மங்கூழில் புரதச்சத்தும் கால்சியமும் ரொம்ப இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இது பெஸ்ட்டான தானியம். தானிய வகைகள்லேயே சிறந்தது கம்பு தான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண பிறகு இந்த தட்டை போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுக்கக்கூடாது. 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு தடவை சும்மா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் மதியம் பார்க்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்து கிண்டி விடும்போது நல்லா சோறு நல்லா சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம 5 நிமிஷம் கழித்து கிண்டி விட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் இப்படி மூடி போட்டு நம்ம அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது நல்லா சோறு சேர்ந்துருக்கும். அதுதான் கம்மங்கூழ் காய்ச்சிற முறை. அடுப்பை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் மூடி போட்டிருக்கோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போது இதை ஒரு கிண்டி அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடினா கம்மங்கூழ் ரெடி. மதியம் சாப்பிடும்போது இது நல்லா கட்டியாயிரும். நம்ம பொருத்தமான ஸ்டேஜில் கம்மங்கூழ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். கம்மஞ்சோறு ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு தகுந்தாப்பில் சைடிஷ் பண்ணியிருக்கோம். நெத்திலி கருவாட்டு குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்கும். கம்மஞ்சோறு செய்து நெத்திலி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.